ஆடிப்பூரம் வரலாறு. ஆடிப்பூரம் என்றால் என்ன? இன்று ஆடிப்பூரம் உலக மக்களை காப்பதற்காக அம்பாள் சக்தியாக உருவெடுத்த தினம் ஆடிப்பூரம். இன்றைய நாள் தான் சக்தியாக உருவெடுத்த தினம். அம்பாள் சக்தியாக உருவெடுத்த தினம். ஆடி மாதத்தில் பூர நட்சத்திரம் உச்சத்தில் இருக்கும்போது கொண்டாடப்படுகிறதுதான் ஆடிப்பூர விழா. இன்று ஆடிப்பூரம். இது தேவிக்குரிய திருநாளாகும். பூமாதேவியே ஆடிப்பூர நாளில் ஆண்டாளாக அவதரித்தாள் என்று புராண கதைகள் கூறுகின்றன. அதாவது ஆண்டாள் அவதரித்த நாள் ஆடிப்பூரமாக கொண்டாடப்படுகிறது. உலகத்தை காத்து ரட்சிக்கும் அம்பாளுக்கு ஆடிப்பூரம் அன்று மஞ்சள் காப்பு, சந்தன காப்பு மற்றும் குங்கும காப்பு போன்ற நிகழ்ச்சிகள் நடத்தப்படும். இந்நாளில் பெரும் விசேஷமாக கொண்டாடப்படுவது அம்பாளுக்கு நடத்தப்படும் வளைகாப்பு விழா. இந்த வளைகாப்பு விழாதான் விசேஷமாக கொண்டாடப்படுகிறது அம்பாளுக்கு. ஆடி மாதம் என்பது தட்சிணாயன காலம், தொடக்க காலம். தட்சிணாயன காலம் அதாவது சூரியன் வடக்கிலிருந்து தெற்கு நோக்கி பயணமாகும் காலத்தினை தட்சிணாயனம் என்று கூறுகின்றனர். இதுவரை வடக்கு நோக்கி நகர்ந்து கொண்டிருந்த சூரியன் தற்போது தெற்கு நோக்கி பயணத்தை தொடங்கும் மாதம் என்பதால் சிவபெருமானின் பக்கமாக வீற்றிருக்கும் அம்பிகையை வழிபட உகந்த மாதம் ஆடி மாதம் என்கிறார்கள் முன்னோர்கள். தாய்மை அடைந்த பெண்ணை மகிழ்விக்கும் வகையில் அப்பெண்ணுக்கு எப்படி வளைகாப்பு நடத்தப்படுகிறதோ அதே போன்று உலகத்தை காக்கும் அம்மனுக்கு வளையல்களை அணிவித்து வளைகாப்பு நடத்தி மகிழ்விக்கிறார்கள் மக்கள். கோவில்களில் அம்மனுக்கு வளையல் சாத்தி வழிபாடு செய்து அதனை பெண்களுக்கு பிரசாதமாக வழங்குகிறார்கள். எல்லா அம்மன் கோவில்களிலும் இது நடக்கும். அம்மனின் வளையல்களை பெற்றுக்கொள்ளும் பெண்களுக்கு சகல விதமான நன்மைகளும் வந்து சேரும் என்பது ஐதீகம். ஆடிப்பூர நாளில்தான் ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் துளசி மாடத்தில் அவதரித்ததாக சொல்லப்படுகிறது. ஆண்டிப்பூரம் திருநாளானது ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் திருக்கோயிலில் மிகவும் சிறப்பாக நடைபெறும். அதாவது ஆண்டாள் அவதரித்த திருநட்சத்திரம் என்பதால், அந்த பூர நட்சத்திரம் என்பதால் இந்த கோவிலில் ஆடிப்பூரம் விழா 10 நாட்கள் மிகவும் பிரம்மாண்டமாக கொண்டாடப்படுகிறது. இந்நாளில் ஆண்டாளை தரிசித்தால் அனைத்து நன்மைகளும் வந்து சேரும் என்பது ஐதீகம். அனைத்து அம்மன் கோவில்களிலும் ஆடிப்பூரம் மிகவும் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. அது சரி, வீட்டில் ஆடிப்பூரம் பூஜை செய்வது எப்படி, அதை பார்ப்போமா? சில இடங்களில் ஆடிப்பூரம் திருவிழா முளைப்பாரி திருவிழாவாகவும் கொண்டாடப்படுகிறது. இந்த முளைப்பாரி திருவிழானா என்ன? அதாவது ஒரு வாரத்திற்கு முன்னதாகவே அவரவர் வீடுகளில் நவதானியங்களை வாங்கி வைத்து அந்த நவதானியங்களை ஒரு நல்ல ஒரு தொட்டியில் அல்லாது ஒரு சிறிய மண் பாத்திரத்தில் மண்ணிட்டு அதில் நவதானியங்களை விதைத்து முளைப்பாறையை தயார் செய்கிறார்கள். ஆடிப்பூரம் அன்று அது அம்மன் சந்நிதியில் சேர்க்கப்படுகிறது. முளைப்பாரி எந்த அளவிற்கு வளர்ந்து இருக்கிறதோ அந்த அளவிற்கு அந்த வருடம் செழிப்பானதாக இருக்கும் என்பது ஐதீகம். எனவே ஆடிப்பூரம் தினத்தன்று ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாளையும் அம்பிகையும் தரிசித்து அம்மனுக்கு சாற்றப்படுகின்ற வளையலை வாங்கி அணிவித்தால் திருமணமாகாத பெண்களுக்கு உடனே திருமணம் கைகூடும். குழந்தை, அதாவது வாரிசு பாக்கியம் இல்லாத, குழந்தை பாக்கியம் இல்லாமல் நிறைய பேர் அவஸ்தைப்படுறாங்க. அந்த குழந்தை பாக்கியம் வேணுன்றவங்களுக்கு பெண்கள் எல்லாம் இந்த குழந்தை பாக்கியம் கிடைக்கும். இந்த வளையலை வாங்கி அணிவித்தால் அவர்களுக்கு சீக்கிரம் வளைகாப்பு நடக்கும், சீமந்தம் நடக்கும் என்பது ஐதீகம். அன்புடன் தணிகானந்தம், சேந்தமங்கலம். வணக்கம்.